மார்னிங் எந்திரிச்சு கண்ண தொறக்கறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபோன தான் எடுப்போம். ஏன்னா, அதுதான் நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. அண்ட் அதே மாரி சும்மா நம்ம போயிட்டு இருக்கும்போது ஃப்ரிட்ஜ தொறந்தோம்னா, அதுல சாக்லேட் இருந்துச்சுன்னா எடுத்து சாப்ட்டுருவோம். இதிலிருந்தே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே நம்ம பிளான் பண்ணி நடக்கல. இது ஆக்சுவலா இந்த மாரி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த மாரி நம்மளோட என்வைரன்மென்ட் கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்கறனால, நம்மளால ஒரு ஃபோகஸ்டா ஒரு இடத்துல உட்கார்ந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கோம். இதுல இருக்கிற வொர்ஸ்ட் பார்ட் என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம நல்லா தண்ணி குடிக்கணும், ஹைட்ரேட்டடா இருக்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும், படிக்கணும், லேர்ன் பண்ணணும் இந்த மாரி சொல்லி எல்லாமே தெரியும். பிகாஸ் நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாம, நாலேட்ஜ் இல்லாமலாம் உட்கார்ந்தில்ல. எல்லாமே தெரிஞ்சு தப்பு பண்ணிட்டு இருக்கோம். இத தான் நானும் வருஷ கணக்குல பண்ணிட்டு, என்ன நானே ப்ளேம் பண்ணிட்டு இருக்கேன். "நீ ரொம்ப லேசியா இருக்க விக்ரம்" அப்படின்னு. இந்த மாரி நம்ம ஃபெயில் ஆகுற எல்லாத்துக்குமே நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு டிசிப்ளின் இல்லன்னு சொல்லி. அண்ட் ரொம்ப ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, இதுல இருக்கிற நெறைய பிரச்சனைய ஃபிக்ஸ் பண்ண எனக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகல. ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நாம எல்லாருமே கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீட்ல இருக்கிறதையும், நம்ம தனியா இருக்கிறதையும். மேபி நீங்க தனியா ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா, இது உங்களுக்கு ரொம்பவே ரிலேட்டபிளா இருக்கும். நம்ம வீட்ல இருக்கும்போது நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த மாரி ஃபுட் வாங்கணும், ஸ்நாக்ஸ் வாங்கணும் அந்த மாரி சொல்லி எதுவுமே பண்ண தேவையில்ல. நம்ம போயிட்டுருப்போம். அது அங்க தான் இருக்கும். நம்ம எடுப்போம், சாப்பிடுவோம், போய்க்கிட்டே இருப்போம். அவ்வளோதான். பட் இதே நம்ம இந்த சைட்ல நம்ம தனியா இருக்கோம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லி நெனச்சு பாருங்க. நமக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா, ஆக்சுவலா நம்ம தான் குக் பண்ணணும். அப்படி இல்லன்னா நம்ம தான் போய் வாங்கிட்டு வரணும். ஸோ அதனால நம்ம மேக்ஸிமம் ஜங்கே சாப்பிட்டுருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், குக் பண்ணணும், இல்லன்னா வாங்கிட்டு வரணும். இந்த மாரி எதையாவது ஒண்ணு பண்ணா தான் நமக்கு அது கெடைக்கும். நமக்கு வீட்ல இருக்கிற மாரி ரொம்ப ஈஸியா ஓகே சாக்லேட் இருக்குன்னு எடுத்து சாப்பிட முடியாது. இந்த 2 சிச்சுவேஷன்ல என்னால நல்லாவே ரிலேட் பண்ணிக்க முடியுது. நான் வீட்ல இருக்கும்போது நான் நெறையா என்ன இருக்கோ எடுத்து சாப்பிட்டுருக்கேன். பட் நான் வெளிய இருக்கும்போது நான் ஜங்கே டச் பண்ணாம இருந்திருக்கேன். ஆக்சுவலா இந்த 2யுமே நான் பிளான் பண்ணி பண்ணல. இது ஆக்சுவலா அந்த மாரி நடந்துச்சு. இதுலருந்தே நமக்கு ஏதோ ஒண்ணு புரிஞ்சிருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. அது எங்கேயுமே இல்ல. நம்மளோட என்வைரன்மென்ட்ல தான். ஸோ இது எல்லாமே சார்ட் அவுட் பண்றதுக்காக ஐ ரன் அ ஆக்சுவல் டெஸ்ட். ஐ ஒன்லி டன் த 4 சேஞ்சஸ் ஃபார் மை என்வைரன்மென்ட். வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி என்னோட டெஸ்க்லயே வச்சுட்டேன். என் கண்ல படுற மாரி. அதே மாரி எனக்கு விசிபிளா இருக்கிற ஜங்க் ஃபுட் எல்லாத்தையுமே தூக்கி கிச்சன்ல வச்சுட்டேன். ஏன்னா நான் கிச்சனுக்கு ரொம்ப போமாட்டேன் இல்லையா? அண்ட் பெட் பக்கத்துல தான் என்னோட சார்ஜர் எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். அந்த சார்ஜர் எடுத்து வேற ரூம்ல வச்சுட்டேன். ஏன்னா என்னோட ஃபோன்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது சார்ஜர் கம்மி ஆயிடுச்சுன்னா, நைட்ல நான் சார்ஜ் போட்டுட்டே ஸ்க்ரோல் பண்ணுவேன். அதனால ஆல்ரெடி நான் என்னோட ஃபோன்ல எல்லா நோட்டிஃபிகேஷனையும் ஆஃப்ல தான் வச்சிருக்கேன். ஸோ அது என்ன டிஸ்டர்பே பண்ணாது. அத நான் ஃபேஸ் டவுன் பண்ணி என்னோட டேபிள்ல வச்சுருவேன். நான் இப்ப பண்ண எல்லாமே நோ மோட்டிவேஷன், நோ டிசிப்ளின் இந்த மாரி எதுவுமே கிடையாது. மிச்சபடி நான் எப்படி இருக்கனோ, இப்போ அப்படியே தான் இருக்க போறேன். இந்த சேஞ்சஸோட. பட் இந்த ரிசல்ட் மட்டும் தான் கொஞ்சம் வேற. நான் டெய்லி குடிக்கிறத விட அதிகமா தண்ணி குடிச்சேன். ஏன்னா, அது என் பக்கத்திலேயே கண்ணு முன்னாடியே இருக்கிறதுனால. அதே மாரி நான் ஜங்க் ஃபுட் நெறைய சாப்பிடல. ஏன்னா, அது எல்லாமே கிச்சன்ல இருக்கு. நான் கிச்சனுக்கு ரொம்பவே போமாட்டேன். அதனால என் கண்லயே படல. நைட் நேரத்துல நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு. என்னோட சார்ஜ் வேற ரூம்ல இருக்கிறதுனாலயே அது எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி தோணுனதுனால, ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன். அண்ட் அதே மாரி நான் என்னோட ஃபோன ஃபேஸ் டவுன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணியிருக்கிறதுனால, நான் வாண்டடா ஃபோன் எடுத்தா தான் உண்டு. மிச்சபடி நான் ஃபோனே எடுக்க மாட்டேன். இந்த சேஞ்சஸ் எல்லாமே நான் ஒரு நியூ மைண்ட் செட்ல இருக்கிறனாலயோ, நான் ஒரு மோட்டிவேஷனலா இருக்கிறனாலயோ, ஒரு டிசிப்ளின் பெர்சனா இருக்கிறனாலயோ எதுனாலயுமே நடக்கல. ஆக்சுவலா நான் இருக்கிற என்வைரன்மென்ட்ட லிட்டில் பிட்டா சேஞ்ச் பண்ணேன். எனக்கு ஃபேவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. நம்ம நல்லா நெனச்சு பார்க்கலாம். ஒரு 11 மணிக்கு, 12 மணிக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்களும் டயர்டா தான் இருப்பீங்க. உங்க ஃபோன்லயும் சார்ஜ் இல்ல. நீங்க எந்திரிச்சு வேற ஒரு ரூமுக்கு போய் சார்ஜர் எடுத்துட்டு வந்து பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு அது ரொம்ப லேசியா இருக்கிறதுனால நான் வச்சுட்டு தூங்கிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நான் தண்ணி குடிக்கணும்னு சொல்லி நான் டேபிள்ல உட்காந்துட்டு இருக்கும்போது நினைப்பேன். பட் ஆனா நான் எந்திரிச்சு கிச்சன் போய் எடுத்து குடிக்கணும்னு சொன்னா, ஓகேன்ட்டு ஸ்கிப் பண்ணிருவேன். இதே என் பக்கத்துல இருக்கிறனால ஈஸியா கிராப் பண்ணி குடிச்சுட்டேன். ஏன்னா நான் இருக்கிறதுலயே ரொம்ப லேசியான பெர்சன். அதனால இது எல்லாமே எனக்கு கொஞ்சம் சூப்பராவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலா நான் இது எல்லாமே சொல்றப்போ ட்ரஸ்ட் பண்ற மாரியே இல்ல இல்லையா? அது எப்படி இங்க வச்சா பண்ணிருவோமா, அங்க வச்சா பண்ணிருவோமான்னு இருக்கு இல்லையா? பட் ஆக்சுவலா அந்த மாரி நீங்க வச்சு பாருங்க. ஏன்னா எனக்கு இதெல்லாம் பண்ணுவேனான்லாம் தெரியாது. ஆக்சுவலா பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஓகே நம்ம ஆக்சுவலா பண்றோம். நம்மளோட என்வைரன்மென்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. இல்லன்னா நான் ரேண்டமா எப்பயுமே இருந்த மாரி இருந்திருப்பேன் இல்லையா? அந்த மாரி சேஞ்சஸ் எதையுமே நான் நோட் பண்ணியிருக்க மாட்டேன். ஈவன் தோ உங்களுக்கு டவுட்டா இருந்தாலும், ஜஸ்ட் ட்ரை இட். ட்ரை பண்ணி பாருங்க. ஐ திங்க் உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லி நான் நெனைக்கிறேன். இல்ல விக்ரம் எனக்கெல்லாம் ஒர்க் ஆகாது. நான் உன்ன மாரி லேசிலாம் இல்லண்ணா. உங்களுக்கு கண்டிப்பா ஒர்க் ஆகாது. வை திஸ் ஆக்சுவலி ஒர்க்ஸ். வில் பவர் கெட்ஸ் டயர்ட். நாம எல்லாமே சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வில் பவர போட்டு ஃபைட் பண்ணி வின் பண்ணணும்லாம் இல்ல. வில் பவர் தான் டயர்ட் ஆகும். உங்களோட ரூம், உங்களோட என்வைரன்மென்ட் அது என்னைக்குமே டயர்ட் ஆகாது. இந்த மாரி நீங்க ராங்கான பிளேஸ்ல, ராங்கான இடத்துல சண்டை போட்டுருந்தீங்கன்னா, உங்களோட எனர்ஜி மட்டும் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர, ஆக்சுவல் ப்ராக்ரஸே பார்க்க முடியாது. ஏன்னா, உங்களோட என்வைரன்மென்ட் உங்களுக்கு அகைன்ஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ, நீங்க ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோலா இருந்து பண்ணணும்ன்றது நம்மளால அந்த அளவுக்கு பண்ண முடியாது. நான்லாம் சிக்கன் பிரியாணி வாங்கி வச்சுட்டு, முன்னாடி வச்சுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா முடியாது இல்லையா? அந்த மாரி நான் சொல்ல வரேன்.
பட் எஸ் நான் எவ்வளோ டிஸ்ட்ராக்டடாக இருந்தாலும், என்னோட என்வாயன்மெண்ட் எப்படி இருந்தாலும், என்னோட டெஸ்க் எவ்வளோ கிளட்டராக இருந்தாலும், எவ்வளோ ஜங்க் ஃபுட் இருந்தாலும் லாக்இன் பண்ணி, ஃபோக்கஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். நான் அதை இல்லைன்னு சொல்லல. பட் இந்த மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு தான் நான் சொல்ல வரேன். இப்போ என்னோட டெஸ்க் கிளட்டராக இருக்கும்போது எனக்கு ஒர்க் பண்ணுற மூடே இருக்காது. பட் நான் ஃபோர்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். ரொம்ப நீட்டாக இருக்கப்போ ஓகே நமக்கு எல்லாமே நீட்டாக இருக்குது. நம்ம பென்னு, பேப்பரு, நோட்டு, லேப்டாப் எல்லாமே இருக்குது. சார்ஜர் பக்கத்துலேயே இருக்குன்றப்போ என்னால் லாக்இன் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். இப்போ இதே நினச்சி பாருங்கள், என்னோட லேப்டாப் இங்கே இருக்குது, சார்ஜர் அங்கே இருக்குது. அந்த மாதிரி நினச்சி பார்த்தீங்கன்னா அங்கே போய் எடுக்கணும், வரணும், நோட் அங்கே இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் இல்லையா? அதான் நான் மீன் பண்ணுறேன். நம்மளால எல்லாத்தையுமே நம்மளோட வில் பவர்னாலேயோ, நம்ம டிசிப்ளின்னாலேயோ, நம்ம பிரிஸ்கா இருந்து ஃபைட் பண்ணி வின் பண்ண முடியும். பட் ஆனால் அதை அந்த மாதிரி தான் பண்ணி வின் பண்ணணும்னு இல்லை. ஏதாவது நமக்கு ஈஸியர் வெர்ஷன் இருந்துச்சுன்னா அதை பண்ணியும் நம்ம வின் பண்ணலாம். என்னதான் நம்மளோட மைண்ட் செட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும், நான் எல்லாத்தையும் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாலும், இந்த மாதிரி இந்த வாட்டர் பாட்டில் கேஸ்லலாம் என்னோட மைண்ட் செட் அவ்வளோவா ஒர்க் ஆகலை. தண்ணி தானே அப்புறமா குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஸ்கிப் பண்ணிடும். அது ஏன்னா ஆல்ரெடி வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் த பிக் திங்ஸ். இந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய ஃபைட்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 ஹவர்ல ஸ்கில் அப்கிரேடாக இருக்கட்டும், ஒரு 1 ஹவர்ல உட்காந்து எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய டாஸ்க்ல ஃபோக்கஸ் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி சின்ன டாஸ்க்லாம் வந்துச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த மாதிரி மைண்ட் செட் போயிடும். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்லாம் இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அதை வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம போய் பெரிய சண்டையை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லி நான் சொல்கிறேன். நாம எல்லாமே நமக்கு வர்ற எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஃபோக்கஸ், டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி அதை மட்டுமே யோசிக்கிறனால நமக்கு வந்து மிச்சம் இருக்கிற எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதனால இருக்கிற நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு சொல்லி என்ன கேட்டீங்கன்னா, பிஃபோர் யூ ஃபிக்ஸிங் எனிதிங், உங்களுக்கு உங்களோட என்வாயன்மெண்ட் சப்போர்ட் பண்ணுதான்னு சொல்லி பாருங்க. அது சப்போர்ட் பண்ணலன்னா அதை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணியும் சப்போர்ட் பண்ணலன்னா வேற ஆப்ஷன் நம்ம தேடி போயிட்டு அதையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் எந்த விஷயத்துக்கு இந்த மாதிரி என்வாயன்மெண்ட்னால ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ஃபிக்ஸிங்காக கூட இருக்கலாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.